எல்லாம் சரியாதான் இருக்கு. வெரி குட். அப்ப பேசின தொகையை நீங்களே கொடுத்துருங்க. அப்போ நாங்க புறப்படுறோம். நீங்க ஆசைய கட்ட வீட்டை விட்டுட்டப்பா. பிள்ளையாரப்பா நல்லபடியா காப்பாத்துப்பா. சார், உங்களை தான் சார் நான் தேடிட்டு வரேன். கும்பர போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. நீ குறுக்க வந்துட்டு என்ன சொல்றீங்கப்பா? அது இல்லைங்க, உங்களை தேடி நான் வீட்டுக்கு போனேன். அங்க இல்ல, நாங்க சத்திரத்துக்கு போறதாக சொன்னாங்க. இப்படி வந்தனா நான் உங்களை பார்த்துட்டு. என்ன விஷயம்? அது வந்து எனக்கு கல்யாணம். கல்யாணம் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என் கல்யாணத்துக்கு நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்க சத்தத்தை கொடுத்தா போதும். சத்திரம் தானே? ஆமா, கொடுத்துருவோம். 2 நாளைக்கு வாடகை 1800 ரூபாய் போட்டோம். அந்த பாத்திரங்கள் நானே கொடுத்துடுறேன். உனக்கு வேற என்ன ஏற்பாடு வேணா நானே பண்ணி தரேன். ஐயா, இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? கல்யாணம் எப்போ, எந்த மாசம்? மாசம் வந்து ஏப்ரல். ஏப்ரல் மாசம் தானே? ஆமா, கொடுத்துருவோம். என்ன தேதி? தேதியை சொல்லிட்டு போயேன்பா, என்ன அவசரம்? அது இல்லைங்க, எக்ஸாங்க நீங்க ஏப்ரல் 1ஆம் தேதின்னு சொல்றதுக்குள்ளே நீங்க எங்கேயோ போயிட்டீங்களே. தமாஸ்காரன். அப்புறம் சார் வந்து என்ன சார் இது சொல்லிக்காம கொள்ளிக்காம போன அப்படி? பின்ன என்னப்பா, ஏப்ரல் மாசத்துல 30 தேதி இருக்கு. உனக்கு அந்த 1ஆம் தேதி தவிர வேற தேதியே கிடைக்கலையா? ஏன் சார், அன்னைக்கு உங்க சத்தம் காலியா இல்லையா? காலியா இருக்கு, ஆனா நான் யாருக்கும் கொடுக்கறதா இல்ல. சார், என் ஜாதகத்துப்படி அந்த 1ஆம் தேதி தான் சார் ராசியான நாளு. என் ஜாதகப்படி அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ராசிக்கு இல்லாத நாளப்பா. எங்கிட்டேவா சார்? உங்களை நான் என் சித்தப்பாவா நினைச்சு கேட்கிறேன். போன வருஷம் ஒருத்தன் பெரியப்பான்னு சொல்லி ஏமாத்தினா, இந்த வருஷம் இவன் சித்தப்பாங்கிறான். சித்தப்பாவும் வேண்டாம், பெரியப்பாவும் வேண்டாம். எந்த அப்பனுக்கு நான் சத்திரம் கொடுக்கவா இல்ல. அளவிடப்பா. என்ன சார் தப்பா விட்டு சொல்லி போட்டு இந்த சத்திரத்துக்கு மேனேஜர் நீங்க தானே? ஆமா, நான் தான். என்ன விஷயம்? இந்த பத்திரிகை சம்பந்தமா விசாரிக்கணும். என்னப்பா தெரியணும்? இந்த கல்யாணம் நடந்ததா சார்? இது விஷயமா நான் வாயை திறந்து பதில் சொல்றதில்லை. ஒரு நிமிஷம். இன்று ஏப்ரல் முட்டாள் தினம். யாரோ நம்மை ஏமாற்றி விட்டார். அதனால இங்கு கல்யாணம் இல்லை. This is Krishnan reporting to you from Prema Kalyana Mandapam. Bad morning, ladies and gentlemen. Today is April 1st. Someone has fooled us. There is no marriage here. आज April Fool's दिन है. एक आदमी हमको धोखा दिया, इसलिए इधर शादी नहीं. அப்படினா இந்த கல்யாணம் நடக்கலையா? ஏமா, ஒரு பாஷையிலயா சொன்னேன்? எல்லா பாஷையிலையும் சொன்னேனே. ஆமா, உங்களுக்கு இந்த இன்விடேஷனை யார் கொடுத்தது? விதி. விதியா? என்னம்மா சொல்ற? நடக்காத ஒரு கல்யாணத்துக்காக யாரோ அடிச்ச இந்த பத்திரிகையால இவ கல்யாணம் நடக்கல சார். முருகா. ஆமா, இப்ப எங்க தங்கி இருக்கீங்க? வாடகைக்கு ஒரு வீடு வேணும் சார். சரி, கவலைப்படாதீங்க. என்னோட வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வீடு ஏற்பாடு பண்ணி தரேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்ன பிடிச்சிருக்கு சரிமா? உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வாடகை 300 ரூபாய் கொடுத்தா போதும். ஆனா ஒரு கண்டிஷன்.
வீட்டுக்காரர் உங்க கூட தான் தங்குவார். அவருக்கு நீங்க தான் சாப்பாடு போடணும். அதுக்கு அவர் 300 ரூபாய் கொடுத்துருவார். என்ன சொல்றீங்க? இது என் வீடு அம்மா. உங்க ஃபேமிலிக்கு தொந்தரவா இருக்காதுங்களா? என் ஃபேமிலியில என்ன தவிர 2 பேர் தான். தொந்தரவா இருக்குமான்னு நீங்க தான் சொல்லணும். என்ன முழிக்கிறீங்க? அது வேற யாரும் இல்ல, நீங்க 2 பேர் தான். நீங்க உங்களை அனாதைன்னு சொன்னீங்க. இது நாள் வரைக்கும் என்ன நான் அனாதைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நாம எல்லாரும் ஒரே குடும்பம். என்ன குடும்பம்? அனாதை குடும்பம். எங்களால உங்களுக்கு ரொம்ப சிரமம் சார். போன ஏப்ரல் 1ஆம் தேதி ஏன் சத்திரத்துல என் நிலையில நீ இருந்திருந்தா நீ தம்பா செய்வ. அப்படின்னா நீங்க எனக்காக இன்னொரு உதவியும் செய்யணும். சொல்லுமா, இது வரதாலும் செய்யறேன். யாரால என் கல்யாணம் நின்னதோ அவராலேயே என் கல்யாணம் நடக்கணும். சபாஷ் அருந்ததி. நான் அருந்ததி இல்ல, நான் இனிமே அனுராதா. எங்க அப்பா பேரு சுந்தரேசன் இல்ல, நடேசன். நீங்க இனிமே எங்க அப்பாவோட சகோதரன். புரியுதா சார்? அவனுக்கு பெரியப்பாவா இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னேன். என்ன ஏமாத்திட்டான். இப்ப பொண்ணுக்கு பெரியப்பாவா இருந்தா நடத்துவீங்க சார்? முடியாதுமா சார். சித்தப்பாவா இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். உங்க அப்பா ஃப்ரெண்டா? இந்த மனுஷன் எங்க அப்பா கிட்ட எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி வத்தி வச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஆளை ஒரு வழி பண்ணிடலாமா? ஓகே. எப்படிடா? பொறுத்திருந்து பாரு. ஹலோ, என்னப்பா? வாங்க சார். ஊரை ஏமாத்துற பாபு யாரை ஏமாத்த இங்க நின்னுட்டு இருக்காரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். என்ன சார் இது? என்னப்பா உங்க கையெல்லாம் இப்படி நடுங்குது? எங்கப்பா நடக்குது? என்ன சார் இது? கை இப்படி நடுங்குது இல்லங்கிறீங்க? சார், நீங்க எதுக்கும் ஒரு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்கங்க. டேய், வட்ட வாங்க போற நீ? பொய்யா பேச. சரி, நான் தான் போய் சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்களேன். உங்க கை நடுங்கிறத பார்த்தா எங்க உடம்பே நடுங்குது சார். வேலிக்கு ஓணம் சாட்சியா? சரி, ஒரு சின்ன பந்தயம். இதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க கை நடுங்கலன்னு அர்த்தம். என்னப்பா பந்தயம்? ஜெயிச்சு காட்டுறேன். நான் கண்ணை திறந்துகிட்டே செய்யறத நீங்க கண்ணை மூடிக்கிட்டே செய்யணும். முடியுமா? எங்க? நான் ரெடி. செஞ்சு காட்டு. டேய், வாங்கடா. கை எப்படி வச்சுக்க. 1 2 3 4 இப்படி செய்றீங்களா? இதுல என்னப்பா கஷ்டம்? இத நீங்க கண்ணை மூடிக்கிட்டு செய்யும் போது உங்க கை நடுங்கி என் கையில அடிச்சிருச்சுன்னா உங்க கை நடுங்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். நான் எது வரைக்கும் எண்ணணும்? ஒரு 100. நீ உன் கையை கிட்ட கொண்டு வரக்கூடாது. மாட்டேன், இவங்க சாட்சி. ஆனா நீங்க கண்ணை திறந்து பார்க்க கூடாது. ஓகே, நான் ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 26 27 46 47 48 49 50 56 57 58 59 60 61. ஏய், கூட்டம் சேர்ந்து போச்சுடா. 70 71 72 73 74 75 90 91 92. டேய் சோனா, இங்க ஒரு பைத்திய ரயில் ஓடி பாடோய். சரியான பைத்தியம். ஐயோ பாவம். வாங்கடா டேய். டேய், மாட்டிக்கிட்ட ஓட பாரு. ஓடுடா டேய். கால் சொல்லிக்க. ஓடுடா. பரவாயில்ல, ஓடுடா டேய்.
அவனேதான். நம்ம சத்திரத்து மேனேஜரா பார்த்தா உதப்பாரு. நைசா நழுவிடலாமா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துடுச்சு. நல்ல வசமா மாட்டிக்கிட்டான். அன்னைக்கு சத்திரத்துல கண்டவங்க கிட்ட வாய்வலிக்க கத்த விட்டான். இன்னைக்கு தெரு தெருவா கால்கடுக்க ஓட விட்டான். சின்ன வயசுலயே நான் ஓட்டப்பந்தயத்துல கடைசியா வருவேன்.